காட்டில் இருக்கிற விலங்குகள், உதாரணத்துக்கு புள்ளிமான், கடமான், இந்த மாதிரி மான் வகைகள் வந்து அதோட உணவில் வந்து அதிக அளவு வந்து புல்களை வந்து அதிகமாக சாப்பிடும். இது மனிதரில் காட்டிலும் இதோட வயிற்றோட அமைப்பு வந்து வித்தியாசமாக இருக்கும். இதோட வயிற்றில் வந்து 4 சேம்பர் இருக்கும். ஒன்று வந்து ரூமன், இன்னொன்று ரெட்டிகுலம், ஒமேசம், அப்னாசம்ன்ட்டு. இந்த புல்லை வந்து வேகமாக சாப்பிடும் போது இந்த புல் வந்து அது வாய் வழியாக ஃபஸ்ட்டு வயிற்றுல இருக்க முதல் சேம்பர் ரூமனுக்கு போகுது. இந்த ரூமனில் இருந்து உணவு வந்து பார்சலாக டைஜஸ்ட் ஆகுது. அந்த டைஜஸ்ட் ஆகிற உணவுக்கு பேர் வந்து கேர்டு அப்படிங்காங்க. இந்த கேர்டு வந்து அடுத்து வந்து இந்த உணவு எங்கே போகுது அப்படின்னா ரெட்டிகுலமுக்கு போகுது. எப்போ வந்து மான் வந்து சும்மா இருக்க நேரத்தில் வந்து அது திருப்பி அசை போடுற மாதிரி நம்ம பார்த்துருப்போம். இந்த ரெட்டிகுலத்து உணவு வந்து நேராக அதோட வாய்க்கு போய் திருப்பி அந்த உணவு வந்து டைஜஷன் நடக்குது. இதுக்கு பேர் தான் ரூமினேஷன் அப்படிங்காங்க. அதை சும்மா இருக்கிறத சவைக்கும் போது அதுக்கடுத்து 3ஆவது சேம்பருக்கு போகுது, ஒமேசம் அப்படிங்கிற சேம்பருக்கு போகுது. இந்த ஒமேசம் சேம்பர் வந்து அந்த உணவில் இருக்க நீரை வந்து நல்லா அப்சர்வ் பண்ணி எடுத்துக்கிடுது. அதுக்கடுத்து தான் அப்னாசம்ங்கிற சேம்பருக்கு போகுது. இந்த அப்னாசங்கிறது தான் உண்மையான ஸ்டொமக். இங்கே தான் டைஜஷன் நடந்து முடிஞ்ச அப்புறம் உணவு வெளியே போயிடுது.